தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூரில் மிகப்பெரிய கடல் சங்குகளை பயன்படுத்தி ஆபரணங்கள் தயாரிக்கும் கூடம் இயங்கி வந்துள்ளது. அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தருவைக்குளம் அருகே பட்டினமருதூரை தமிழக அரசின் சார்பில் 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டு அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்திய தொல்லியல் துறையின் முறையான அனுமதிக்கு பின் கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் அகழாய்வு பணிகள் பட்டினமருதூரில் தொடங்கி நடந்து வருகின்றன. 4 மாதங்களுக்கும் மேலாக நடந்து வரும் அகழாய்வு பணியில் பட்டினமருதூர் கடற்கரையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சுமார் 10 அடி அளவில் தோண்டப்பட்ட குழிகளிலிருந்து பழங்கால சங்குகள், பாசி மணிகள், அலங்கார வளைகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. இந்த பகுதியில் சங்குகள் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றதை வைத்து இப்பகுதியில் மிகப்பெரிய கடல் சங்குகளை கொண்டு ஆபரணங்கள் தயாரித்து அவை பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சங்கு தொழிற்கூடம் இயங்கி வந்துள்ளதை தெரிய வருவதாக கூறியுள்ளனர். முழு கடல் சங்கை எடுத்து வந்து அதிலிருந்து வளையல் உள்ளிட்ட ஆபரணங்கள் செய்து ஏற்றுமதி செய்துள்ளனர். 4 வகையான சீன மண் பாண்டங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சீன நாட்டு நாணயங்கள் அந்நாட்டுடன் வர்த்தகம் இருந்ததை காட்டுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூரில் மிகப்பெரிய கடல் சங்குகளை பயன்படுத்தி ஆபரணங்கள் தயாரிக்கும் கூடம் இயங்கி வந்துள்ளது. அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தருவைக்குளம் அருகே பட்டினமருதூரை தமிழக அரசின் சார்பில் 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டு அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்திய தொல்லியல் துறையின் முறையான அனுமதிக்கு பின் கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் அகழாய்வு பணிகள் பட்டினமருதூரில் தொடங்கி நடந்து வருகின்றன. 4 மாதங்களுக்கும் மேலாக நடந்து வரும் அகழாய்வு பணியில் பட்டினமருதூர் கடற்கரையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சுமார் 10 அடி அளவில் தோண்டப்பட்ட குழிகளிலிருந்து பழங்கால சங்குகள், பாசி மணிகள், அலங்கார வளைகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. இந்த பகுதியில் சங்குகள் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றதை வைத்து இப்பகுதியில் மிகப்பெரிய கடல் சங்குகளை கொண்டு ஆபரணங்கள் தயாரித்து அவை பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சங்கு தொழிற்கூடம் இயங்கி வந்துள்ளதை தெரிய வருவதாக கூறியுள்ளனர். முழு கடல் சங்கை எடுத்து வந்து அதிலிருந்து வளையல் உள்ளிட்ட ஆபரணங்கள் செய்து ஏற்றுமதி செய்துள்ளனர். 4 வகையான சீன மண் பாண்டங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சீன நாட்டு நாணயங்கள் அந்நாட்டுடன் வர்த்தகம் இருந்ததை காட்டுகின்றன. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.